Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் காரணமாக வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகள் 6% குறைந்துள்ளன. SC/ST நலத்துறை விழிப்புணர்வு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சியில் நீட் மரணங்கள் தொடரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மனது உறுத்தவில்லையா என்று எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். 4 ஆண்டுகளில் பறிபோன 19 மாணவ செல்வங்களின் உயிர்களுக்கும் மு க ஸ்டாலின் சொல்லப்போகும் பதில் என்ன என்றும் EPS கேள்வி. தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்ற விஜய் பேச்சு குறித்து கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். தமிழகத்தை பொறுத்தவரை பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்றும் திட்டவட்டம். அவருடைய கருத்து சொல்றாரு. நாட்டில் எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஏன்னா அடுத்த தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட போட்டியே இடல. நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் இந்த வார்த்தையை, இந்த கேள்வி அவரை தான் கேட்கறாங்க. என்ன கேட்டா, நாங்க பிரதான எதிர்கட்சின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி அங்க கேளுங்க. அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் ரகசியமாக டெல்லி சென்று திரும்பினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டிருந்த நிலையில் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியுள்ளார். 100 நாள் வேலை உறுதி திட்டத்திற்கு தமிழகத்திற்கான 4034 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வலியுறுத்தல். மாநிலம் முழுவதும் 1170 இடங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 66,880க்கு விற்பனை. 1 கிராம் தங்கத்தின் விலை 20 ரூபாய் உயர்ந்து 8,360க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கட்சி துவங்கி 2 ஆண்டுகள் கூட ஆகாத தாவேக தங்களுக்கு போட்டியா என அமைச்சர் சேகர் பாபு கேள்வி. விஜயின் கட்சி யாருடைய பி டீம் என்பது மக்களுக்கு விரைவில் தெரியவரும் என்றும் பேட்டி. பிறந்து 2 ஆண்டுகள் கூட ஆகாமல் தவழ்ந்து வருகின்ற குழந்தைக்கும் பல்வேறு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கத்தை வென்ற இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமா போட்டி? எங்களுடைய கண்ணு கெட்டிய தூரம் வரையில் எதிரிகள் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் தளபதி அவர்கள் உறுதிமிக்க தலைவர். அவர் யாருடைய பி டீம் என்பது போக போக மக்களும் ஊடகவியலாளரும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணம் வழங்காத மத்திய அரசை கண்டித்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் அருப்புக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம். கிராம சபை கூட்டம் என கூறி போராட்டத்தை நடத்துவது ஏன் என கேட்டு பாஜக பெண் பிரமுகர் வாக்குவாதம். சுமார் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறைக்கான வாகனங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காவல்துறை, தீயணைப்புத் துறைக்கு சுமார் 42 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். சத்தீஸ்கரில் துப்பாக்கிச் சண்டையில் 16 நக்சல்கள் சுட்டுக் கொலை. தேடுதல் பணியின் போது ஏற்பட்ட மோதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் காயம் என தகவல். கவுண்டரில் வாங்கிய ரயில் பயணச்சீட்டுகளையும் IRCTC இணையதளம் வாயிலாக ரத்து செய்யலாம். மாநிலங்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் விளக்கம். அடுத்த ஆண்டு இந்தியா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கருத்து. 2028ஆம் ஆண்டில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறும் என்றும் நம்பிக்கை. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டிற்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பியது இந்தியா. அத்தியாவசிய மருந்துகள், கூடாரங்கள், போர்வைகள் உள்ளிட்டவை இந்திய விமானப்படை விமானம் மூலம் அனுப்பி வைப்பு. பிரதமர் மோடி தனது மிகச்சிறந்த நண்பர், இந்தியாவின் சிறந்த பிரதமர் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடந்து வருவதாகவும் விளக்கம்.
அமெரிக்க அரசின் திறன் மேம்பாட்டுத்துறை தலைவராக இருப்பதால் தனது நிறுவனங்களின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக எலன் மஸ்க் கருத்து. அரசு துறையில் இருப்பதால் தனது நிறுவனங்கள் மற்றும் தயாரிப்புகள் பற்றி பொதுவெளியில் பகிரங்கமாக பேச முடியவில்லை என பேட்டி. மருத்துவமனையிலிருந்து சிரித்தபடி இல்லத்துக்கு திரும்பினார் பிரிட்டன் மன்னர் சார்லஸ். புற்றுநோய் சிகிச்சை ஏற்படுத்திய பக்க விளைவுகளால் ஒருநாள் மருத்துவ சிகிச்சை. வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக வாஷிங்டனில் பூத்துக் குலுங்கும் செர்ரி மலர்கள். மழை மேகங்களை பொருட்படுத்தாமல் பூங்காவில் திரண்ட அமெரிக்கர்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.